சென்னை பல்லாவரம் சந்தையில் இந்த மேக் புக் வாங்கியிருந்தோம். இது பழைய மாடல்ன்றனால யாருமே அதை வாங்கலை. ஆனால் நாங்கள் வாங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த பின்னு மாற்ற இடம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணி விட்டுருக்கோம். இதோட சார்ஜர் பின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது பழைய மாடலுக்கும் பழைய மாடல். கொடுக்கும்போது ஆன் ஆகும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆன் பண்ணோம்னா ஒயிட் ஸ்க்ரீன் வருது, அதுக்கப்புறம் வரல. எனக்கு தெரிஞ்சு சாஃப்ட்வேர் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆப்ஷன் பட்டன் அமைக்கிட்டே இருந்தோம்னா ஷாப்பிங் லோகோ வந்துடும். அதுக்கப்புறம் இதில் ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கை காட்டும். ஆயிடுச்சு. அதானே எனக்கு ஒன்றும் புரியல. இது ஆன் ஆனது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. இதை மெயினாக வாங்கினதே வந்து இதை ரேம் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்க் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது பழைய மாடல் OS X கொடுத்துருக்காங்க. அதோட 4GB ரேம் தான் இதில் இருக்குது. நாங்கள் நிறைய மேக் புக் கழட்டி பார்த்துருக்கோம். இதில் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னா பழைய மாடல் ஹார்ட் டிஸ்க்கு, ரிமூவல் டைப்பு ரேமு, அப்புறம் வந்து சிடி டிரைவ்லாம் இருக்குது. பேட்டரியை வந்து சரியான பெருசாக இருக்குது. இதை கழட்டினோம்னாலே வெயிட் கம்மியாக இருக்கும் போல். இல்லை DDR3 ரேமு 2 இது இருக்குது. DDR3ன்றனால நம்ம 8GB வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஒரு 8GB ஒரு 2GB மட்டும் என்னடா ஆகும்? முண்டக்கெலாம் கேள்வி கேட்கக்கூடாது. விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. எல்லாமே நல்லா தெரியுது. ஆனால் அந்த பிளாக் கலரில் இருக்கிற இடத்துல மட்டும் சிவப்பு கலரில் தெரியுது. ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஆச்சு. இது சாஃப்ட்வேர் பிரச்சனையா இல்லை ஹார்ட்வேர் பிரச்சனையான்னு தெரியல.